ஜாதி இல்ல பேதம் இல்ல அடமேலும் இல்ல கீழும் இல்ல யாரும் ஒண்ணுதான் சல்லாம்போடு குருவே நான் சால்ட் கொட்டா சொல்லுவேன் சல்லாம்போடு குருவே நான் சால்ட் கொட்டா சொல்லுவேன். அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயோ கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சட்டத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிருச்சு. சும்மா அதனால நீங்க கடவுளே 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 கடவுளேன்னு சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். ஆனா அம்பேத்கர் பேரை சொன்னா உங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்காதுன்ட்டார். என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா என்னடா அப்படி முறைக்கிற, என்ன முறைக்கிற? இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி திண்டுக்கல் லியோனிலாம் இங்கே கருப்பு சிவப்பு துண்டை போட்டு மேடையில் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் எங்கள் தங்க தலைவர் அவர்களால் பாடநூல் கழக தலைவர் அன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான். பசங்களா நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறேன்? கிட்டத்துல வாங்கோ. அவன் வேற வரணும்டா, அவன் வேற ஜாதிடா. ஏய் அவாங்கிறியே, அவ யாரா? இந்த ரோட்டை போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, ஏன் ஓட்டு போடுறது அவா, உங்க ட்ரெஸ்ஸ தோச்சு கொடுக்கறது அவா, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா. மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா. அண்ணல் அம்பேத்கர் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க உதவியாளர்கள்லாம் வந்து, ஐயா நேரத்தில் உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு முதுகு வலிக்கலையா அப்படின்னு கேட்டார். உடனே அம்பேத்கர் சொன்னாரு, நான் ஒரு தடவை ஒரு பொது கிணத்துல தண்ணியை வாங்கி குடிக்கும் பொழுது என் முதுகுல ஒருத்தன் பெரம்பால அடிச்சான். அந்த வலியை இன்று என் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு ஊரிலும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வலி தீரும் வரை நான் இந்த முதுகு வலியோடு விடிய விடிய படித்துக் கொண்டுதான் இருப்பேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். 10 முறை தொடர்ந்து தோல்விகளை சம்பாதித்து 13 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போய் 9 தொகுதியில டெபாசிட் போயிருச்சு. இப்படி ஒரு கட்சியை கேவலப்படுத்திட்டு என்ன பேசுறாருன்னா 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அட கொடுமையில 200 தொகுதியில இவர் வெற்றி பெறுவாராம். எங்கய்யா என்னடா பண்ண சொல்றேன்? எல்லா பக்கமும் வளர்க்கிறாயா? பாஜக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேரு விஸ்வகர்மா யோஜனா. விஸ்வகர்மா யோஜனா தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தனும் அவன் அப்பா அம்மா செஞ்ச தொழிலை செய்வதற்கு முயற்சி செய்தால் அவர்களுக்கு லோன் வழங்கி அதே தொழிலை செய்வதற்கு நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. இதைத்தாண்டா அம்பேத்கர் வந்து எதிர்த்து தொடர்ந்து அவருடைய குலத்தொழிலை செய்யக்கூடாது, எந்த தொழிலில் ஒருவன் இருந்தாலும் அவனுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து அவனுடைய தொழிலில் இருந்து வேறு தொழிலுக்கு அவனை மாற்றி அவனுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து அவனுக்கு பொறுப்பையும் பதவியையும் கொடுங்கள் என்று சொன்னவர் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர். இன்னைக்கு அந்த கனவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் நனவாகிட்டு. இப்படிப்பட்ட விஸ்வகர்மா யோஜனா என்ற அடிமை சாசனத்தை ஒழித்து அம்பேத்கர் அவர்கள் கண்ட அந்த புரட்சிகர சமுதாயத்தை இன்று உருவாக்கி கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த அம்பேத்கருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான மணி மண்டபத்தை அமைத்து அவருடைய பெயரிலே சட்டக்கல்லூரியை அமைத்தது மட்டுமல்ல, அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் அவர்கள் தனியாக தொழில் தொடங்கினால்
65% கடனுதவியும் 35% மானியமும் கொடுத்து அவர்களை சொந்த தொழில் தொடங்குவதற்கு அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். எவ்வளோடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா. இப்படி அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கி கொண்டிருப்பது நமது திராவிட மாடல் ஆட்சி. அப்ப என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஆனால் அம்பேத்கர் பெயரை சொல்லி அவரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவையும், அந்த பாரதிய ஜனதாவுக்கு ஜால்ரா வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் 2026 மக்கள் தூக்கி எறிவார்கள். நீ சொல்றது பொய். பாத்துவாடா, கீழே விழுந்துருவியா இல்லையா? பாட்டி, நான் விழுந்தா மண்ணில் விதையாளுவேன், எழுந்தா புயல் ஆளுவேன். என்ன புரிஞ்சுதா? எதை எடுத்தாலும் ஜாதி கண்ணோட்டத்தோடு பார்ப்பது என்பது இந்த தமிழகத்தினுடைய ஒரு பழக்கமாகிவிட்டது, குறிப்பாக திராவிட இயக்கங்கள். இது ஒரு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது திரு ராஜேந்திரன் முன்வைக்கிற வலிமையான ஒரு வாதம். ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? அது என்ன கூறுகட்டத்தனமா என்கிட்ட வந்து மோதுறியே? அந்த மாதிரியான கருத்து இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவராக கருதக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்களாக பேசுவது போல பேசுபவர்கள், அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கின்ற பொழுது என்னென்னலாம் பேசினார்கள், அவருடைய ஜாதியை பற்றி பேசினார்கள், இவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சார், ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கும் போது அவர் தலித்துன்னு செய்தி குறிப்பு கொடுத்தது அரசாங்கம் தான். அப்ப மூடியாச்சு. எங்க திறக்க வர்றீங்க? தலித்துனா மற்றவங்க யாரும் சொல்லல. தலித்துனா ஒன்னும் அவமானம் இல்லையா? அவங்க நீங்க சொல்ற ஜாதியை சொன்னது வந்து பாரதி சொல்லுகின்ற பொழுது ஜாதிக பெருமை இல்லை அடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னாரு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது இல்லைன்னு யாருமே சொல்லல, எல்லாம் இருக்கு. அவங்கவுங்களுக்கு பெருமை தான், அதை யாரும் சிறுமைப்படுத்த கூடாது. இதை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியான கல்லூரி மாணவர் பணம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு 4 வரி ட்வீட் நான் படிக்கிறேன். இளையராஜாவுடைய ட்வீட்டே அட்மின் எழுதினாருன்னு அவர் சொல்லல இன்னும். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறதா சொன்னா புரியுதுங்களா? அவருடைய சொந்த ட்வீட். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல. என்கிட்டயே கதை விடாத. விட்டு கொடுக்கவும் இல்லை. அண்டர்லைன். நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம். 4:50க்கு கொடுத்திருக்கிறார். இத பாருங்க, இனி ஏதாவது பேசுனீங்க அசிங்க நடந்துரும். இது இளையராஜாவுடைய சொந்த ட்வீட். இப்போ உங்களுக்கு திருப்தியாடா? அத பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அப்போ அவரே சொல்றார், தனக்கு அவமதிப்பு என்பது எங்கேயும் ஏற்படவில்லை. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. அவர் அவமதிப்பாத கருதல, அங்க நேர்ந்தத தனக்கான அவமதிப்பா அவர் கருதல. ஒண்ணும் புரியலையே. அத பார்க்கிற மற்றவர்களுக்கு அது அவமதிப்புன்னு மற்றவங்க உணர்றாங்க. அது யார் அவர் அனுமதிக்கலன்றது சார் கோர். இது என்னன்னா, அர்த்த மண்டபத்துக்குள் மற்ற இடங்கள்ல அனுமதிக்கிறீங்க, இந்த இடத்துல அவர் அனுமதிக்கல அப்படின்றது டிஸ்கிரிமினேஷன் அவரோட வாதம். இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அதாவது வெறுப்பு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அதுதான் முதலே நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் பரவி இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதை நான் ரொம்ப நேரம் பேச வேண்டியது. வைக்கம் பத்தி நிறைய டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கோம். என்னாலும் இன்னும் பேசிட்டு இருக்கோமே. அவர் வைக்கம் இல்ல, நீங்க சொல்றது பொய். வைக்கம் வீரர்னா அவர்தான். டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ.
வைக்கம் வெற்றி விழாவுக்கு ஓராண்டு கழிச்சு ஒரு வெற்றி விழாவுக்கு தலைமை தாங்கினவர் பெரியாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2 முறை ஜெயில இருந்த ஒரு பெரியாரு. வைக்கத்தோட ஸ்பிரிட்டுக்கு வாங்க சார். 20வது ஆள 19 கைதான பிறகு டைக்ரெஸ் பண்றீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது திராவிட கழகம் செய்தது மாதிரி பேசுறாங்க. இல்ல மக்களுக்கு சொல்றேன். பெரியார் கலந்திருக்கிறாரு, அவர் மனைவி கலந்திருக்காங்க, அவர் தங்கை கலந்திருக்காங்க. பெரியார் தான் 2 முறை சிறைக்கு போன ஒரே தலைவர் அந்த சத்தியாகிரகத்துல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போராட்டத்தை களவாடியது திராவிட கழகம். சார் அவருக்கு அப்ப திராவிட கழகமே இல்ல சார், அப்ப காங்கிரஸ் தான் சார் இருந்தது. ஒன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறான். ஆமா, அவர் கலந்துட்டாரா இல்லையா? ஆமா. அவர் வைக்கத்துக்கு போனாரா இல்லையா? காங்கிரஸ் தலைவரா கலந்துட்டார். அவ்வளவுதானே உங்களுக்கு பிரச்சனை. தீகாவே 44 தானே வருது. 24 நடந்த போராட்டத்துல தீகா எப்படி கலந்துக்க முடியும்? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. என்ன பேசிட்டு இருக்கோம் சார்? இல்ல 44ல உருவான திராவிட கழகம் எப்படி 24 போராட்டத்துக்கு தலைமை தாங்க முடியும்? கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். அத்த மண்டபத்துக்குள்ள அவர் போ. அதுக்கு வாங்க. அது விடல. இப்படி எல்லாம் பேசுறாங்க. நம்முடைய பாண்டிய நாட்டினுடைய பழக்கம் பேசுறாங்கங்கறாரு. பாக்குறான்ல விடலங்கறது. விடல அவர. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பாண்டிய நாட்டினுடைய கோயில்களில் உள்ள பழக்கமே அர்த்த மண்டபத்துக்குள்ள அங்கே பூஜை செய்யக்கூடியவர்களும் அர்ச்சனை செய்யக்கூடியவர்களும் மட்டுமே தான் போக முடியும். அறிவில்ல. நான் என்ன தவறா பாண்டிய நாட்டுக்கு ஒரு விதி, சோழ நாட்டுக்கு வேற ஒரு விதி. ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த மாதிரியான விதி இருக்கு. அதுலயும் குறிப்பாக இந்த பாண்டிய நாட்டிலே அனைத்து கோயில்களும் இந்த விதி இருக்கு. என்ன தப்பு? அவர் கருவறைக்குள்ளயா போயிட்டாரு? எப்படி போலாம்? ஏன் கருவறைக்குள்ளயா போயிட்டாரு? இல்ல பழனியில உள்ளே என்ன சொன்னீங்க? கர்ப்பகிரகத்துக்கு தான் இந்த ஆகமம் பொருந்தும். ஒரே செகண்ட் ப்ளீஸ். எங்க இருக்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ஆங்கலையா? அதாவது பழனி கோயிலை பத்தி இவங்க சொன்னாங்கல்ல. பழனி கோயில்ல ஆரம்பத்துல அர்ச்சகர்களா இருந்தவங்க பூரா வெறும் பண்டாரங்கள் தான். இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.